கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஹபகுக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஹபகுக் chapter 3 verse 19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். The Lord God is my strength, my source of courage, my invincible army. He has made my feet steady and sure like hinds feet and makes me walk forward with spiritual confidence on my high places of challenge and responsibility. மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே, சின்ன பிள்ளைங்கனாலும் சரி பெரிய அடல்ட்னாலும் சரி, நம்மளோட ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணுவோம். இது ஏன், இது எப்படி, ஹவு லாங், ஹவு இட் வில் ஹேப்பன், இது எப்படி நடக்கும், ஏன் எனக்கு இது நடந்துச்சு. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கும். ஹபகுக் தீர்க்கதரிசி கூட நிறைய கொஸ்டின்ஸ் அவரோட புக்கில் கேட்டிருக்காரு. அவர் வாழ்ந்த காலகட்டம் கூட இப்போ இருக்கிற காலகட்டம் மாதிரி நிறைய அழிவுகள், நிறைய வீழ்ச்சிகள் நிறைந்த காலகட்டமாக இருந்துச்சு. ஒரு ஸ்பிரிச்சுவல் டிக்ளைன், மாரல் டீக்ரடேஷன். அவருக்கு வந்து நிறைய he couldn't reconcile himself with many facts. பாபிலோனியர்களை வச்சு ஏன் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை தண்டிக்கிறாரு, so many questions. ஸோ ஹபகுக் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிட்டிங்கன்னா he was a worrying prophet. அவர் கவலைப்பட்டுட்டே இருந்தார். ஹபகுக் 2ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலத்துக்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு he becomes a watching prophet. அவர் வந்து ஒரு காத்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக மாறிட்டார். அதே 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கடைசி அதிகாரத்தில் he becomes a worshipping prophet. அவர் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, you are my God அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு அழகான வசனத்தோட முடிக்கிறார். ஹபகுக் 3ஆம் அதிகாரத்தில் 19ஆவது வசனத்தை நம்ம வாசித்தோம். The sovereign Lord is my strength. கர்த்தர் என்னோட பலனா இருக்கிறார் அப்படின்னு. ஸோ கர்த்தர் வந்து நம்மளோட வாழ்க்கையின் பலனா இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு கால வேளையில் நம்ம பார்க்க போறோம். What happens to me when I have the sovereign Lord as my strength? நம்ம வாழ்ற காலகட்டம் கூட ரொம்ப ப்ராமிசிங் டைம்ஸ் கிடையாது. we are living in a very difficult time. நிறைய எல்லா விதமான டிக்ளைன் அண்ட் டிக்ரடேஷனை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில what do I get from God's word? When the sovereign Lord is my strength, நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? 3 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இதே அதிகாரத்தில் 17ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஹபகுக் 3:17. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். And the sovereign Lord is my strength. கடவுள் கொடுக்குற முதல் நன்மை என்னன்னா, he gives me songs in the night. எதுவுமே இல்லாமல் போனாலும், நிறைய லிஸ்ட் பண்ணுறாரு ஹபகுக் தீர்க்கதரிசி. நம்ம பார்க்குறோம், திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், தானியம் விளையாமற் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், இதெல்லாம் நான் நம்பியிருந்தது எதுவுமே இல்லாமல் போனாலும், he still says, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். My God will give me a song even in my darkest times. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, நான் நம்பியிருந்த எல்லாம் அசைக்கப்பட்டு போனாலும், எல்லாமே இல்லைன்னு போனாலும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து when we have the sovereign Lord as the strength of our hearts, முதல் என்னன்னா, தேவன் நம்மளுக்கு களி கூற, அவரை துதிக்கிற பாடல்களை நம்மளுக்கு தர்றாரு. நம்ம சங்கீதம் 34 வாசிச்சோன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. I will bless the Lord at all times. It's not just எல்லாமே ரொம்ப ஹாப்பி கோயிங்காக இருக்கிறப்ப, என் ஜபங்கள்லாம் கேட்கப்படுறப்ப, நான் நினச்சதெல்லாம் நடக்கிறப்ப, சுமூகமான சூழ்நிலை இருக்கிறப்ப மட்டும் கிடையாது. பட் ஐ பிளஸ் him at all times. அண்ட் அவரோட துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு. நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியர் ஃபிகர், இந்த மாதிரி இவ்வளோ சஃபரிங் அண்டர்கோ பண்ண ஒரு பர்சன்னா யோபு தான். ஸோ யோபு வாழ்க்கை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். he was one of the richest man of his times. அவருக்கு இருந்த வெல்த் வந்து எவ்வளோன்னு நம்ம யோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் சாத்தான் வந்து அவனை பற்றி பேசுகிறது, அந்த காஸ்மிக் பேட்டில்லாம் நம்மளுக்கு தெரியும். ஒரே நாளில் ஜோப் லாஸ்ட் எவ்ரிதிங். அவனுக்கு குழந்தைங்க, அவனோட கேட்டல், ரிச்சஸ் எல்லாமே ஒரே நாளில் எல்லாம் போயிடுச்சு. யோபு 19ஆவது அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, சில முன்னாடி வசனங்களில் அவரோட வீட்டில் போனால், வீட்டில் சர்வன்ஸ் அவனை மதிக்கலை, சகோதரர்கள் மதிக்கலை, ஒய்ஃப் மதிக்கலை, அங்கே பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் யாருமே மதிக்கலை. he had nothing to lose, he had lost everything. ஆனால் ஜோப் 19:25-26 மட்டும் நம்ம வாசிக்கலாம். நான்
இப்போது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது இன்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதித்திருந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நான் லூஸ் பண்ணாலும் I will not lose that one confidence. What was the song he had in his heart? My Redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பட் அவனோட சுற்றி இருக்கிற சூழ்நிலை வந்து எதுவுமே அந்த ஃபேக்டை ஊர்ஜிதப்படுத்தலை. நத்திங் ப்ரூவ் த ஃபேக்ட் தட் இஸ் காட் வாஸ் அலைவ். அவரோட இஃப் மை ரிடீமர் வாஸ் அலைவ், எனக்கு எதுக்கு இந்த சூழ்நிலை அப்படின்னு அவர் யோசிக்கல. He still says when everything is lost, he had a song in his heart. அந்த ஒரு நைட், அந்த ஒரு டார்க்கெஸ்ட் டைம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல கூட அவனோட உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எழுந்த பாடல் என்னன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கண்கள் அதை காணும். இன்னொரு அதிகாரத்தில் சொல்றார், என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை விசுவாசிப்பேன். சாங் இன் த நைட். அங்க சாங் இன் த நைட் எப்போ வரும்னா, when you have God as the strength of your heart. The sovereign Lord is my strength அப்படின்னு நம்ம சொல்றப்போ நம்மளுக்கு கிடைக்கிற நன்மை என்னன்னா, நம்மளோட வாயை வந்து ரட்சிப்பின் தேவனுக்குள் களிக்கூற பாடல்களை நம்ம வாயில கடவுள் தருவார். ஹொரேஷியோ ஸ்பாஃபோர்ட் அப்படின்னு யூஎஸ்ல வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் லாயர் அண்ட் பிஸ்னஸ் மேன் இருந்தாராம். அவருக்கு வந்து 5 பிள்ளைங்க. அவரோட வாழ்க்கையில் நிறைய ட்ராஜடிஸ் அவர் ஃபேஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் ட்ராஜடி என்னன்னா, அவரோட யங்கஸ்ட் சன்னை வந்து நிமோனியாக்கு இழந்துட்டாரு. ஸோ மீதி 4 டாட்டர்ஸ் அவருக்கு. ஸோ அவரோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 4 பிள்ளைங்க, 4 டாட்டர்ஸ். இதுதான் அவங்களோட ஃபேமிலி. ஸோ ஒரு ஃபேமிலி டூருக்காக அவங்க யூரோப்புக்கு போகலான்னு பிளான் பண்ணாங்களாம். ஸோ அட்லாண்டிக் வழியாக அவங்க ஷிப் போகணும். ஸோ எவ்ரிதிங் வாஸ் பிளான்ட். பட் அந்த டேட் அப்போ ஸ்பாஃபோர்ட்க்கு வந்து he had some urgent business work. அதனால சொன்னாராம், ஃபேமிலி ஒய்ஃப் அண்ட் 4 டாட்டர்ஸை யூ கிராஸ் ஓவர், I will come in the next ship அப்படின்னு சொல்லிட்டு that was their plan. So wife and 4 daughters வந்து ஷிப்பில் ஏறிட்டாங்க. அட்லாண்டிக் ஓஷனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கப்ப on that fateful day that ship met with an accident. And அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு nobody can be saved அப்படின்னு. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து அந்த 4 டாட்டர்ஸையும் டெக்கில் கூட்டிகிட்டு போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்களாம். இதுலேருந்து எங்களை தப்புவீங்க ஆண்டவரே, பட் இட் இஸ் எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, இட் இஸ் யூ யோர் வில், வி ஜஸ்ட் லீவ் இட் டு யூன்னு. அந்த நைட் அந்த ஆக்சிடெண்ட்டில் they lost all the 4 daughters. அண்ட் அந்த ஒய்ஃப் ஆஃப் த ஃபேமிலி ஆனா, அவங்க ஒரு உடன் பீஸில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிறத நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏதோ ரெஸ்கியூ ஷிப் பார்த்துட்டு அந்த லேடியை மட்டும் சேவ் பண்ணிடுறாங்க. அவங்க அதர் சைட் யூரோப் போயிட்டு she sent a telegram to Spafford saying saved alone, what shall I do. இதான் அவங்க அனுப்பின டெலிகிராம். அதை கேட்டுட்டு he was heartbroken. He didn't have words to explain. பிள்ளைங்களே கிடையாது வீட்டில். how bad it will be. அவங்க ஒய்ஃபை கம்ஃபர்ட் பண்ணணும், தானும் கம்ஃபர்ட் ஆகணும், no words to express. பட் உடனே அடுத்த ஷிப்பில் அவர் கிளம்பி வந்தாராம். ஸோ அட்லாண்டிக்கில் வரப்போ இந்த லொக்கேஷன், அந்த ஷிப் ரெக்கான லொக்கேஷனை வந்து அந்த கேப்டன் காமிச்சாங்களாம். இதுதான் ஃபியூ டேஸ் முன்னாடி ஷிப் ரெக் ஆனது இந்த பிளேஸில் தான் ஆச்சுன்னு. ஜஸ்ட் இமேஜின் ஹவு ஹி வுட் ஹவ் ஃபெல்ட். அதே இடத்துல டெக்கில் போய் நின்று அந்த வேவ்ஸும் சீயும் பார்த்துட்டு அப்போ அவர் எழுதின பாட்டு தான், when peace like a river attendeth my soul, when sorrows like sea billows roll, whatever my lot, thou hast taught me to say, it is well with my soul. என்ன நடந்தாலும் சரி, என்னோட ஆத்மாலேருந்து எல்லாம் நன்மைக்கே, இட் இஸ் வெல் வித் மை சோல், ஐ வில் நாட் கொஸ்டின் யூ அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் எழுதின ஒரு அருமையான ஒரு ஹிம் இருக்கு. இட் இஸ் வெல் வித் மை சோல். அந்த ஒரு ஸ்டேட்டில் ஸ்பாஃபோர்ட் எழுதின ஹிம் தான் அது. When God is the strength of your heart, He will give you songs in the night. My Redeemer lives. It is well with my soul. அந்த மாதிரி பாடல்கள் நம்மளோட ஆத்மாவிலேருந்து டார்க்கெஸ்ட் டைம்ஸில் எழுப்பணும்னா it is possible only when you have the sovereign Lord as your strength. ரெண்டாவதா, when the sovereign Lord is your strength, என்ன நடக்கும்னா, நீங்கள் ஆபகுக்ல 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், He makes my feet like hinds feet. மான்களின் கால்களை போல் என் கால்கள் ஆக்குறார். He makes you stand. நிறைய தடவை பிரச்சனைகள் வந்து நம்மளை அழுத்துறப்போ we lose our footing. நீங்கள் கடற்கரையிலலாம் போய் நின்னா இட்ஸ் அ வெரி லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? அப்படி அலையில் போய் நம்ம நிற்கிறப்போ அலை நம்ம காலில் வந்து அடிக்கும். பட் அந்த அலை போகிறப்போ அந்த கீழே இருக்கிற சாண்டும் அப்படியே ரிசீட் ஆகும். யூ வில் ஃபீல் யுவர் லெக்ஸ் கோயிங் டீப். நம்ம கால் உள்ள பதிஞ்சிட்டே போகும். ஏன்னா நம்மளுக்கு ஃபுட்டிங் வி வில் கீப் லூசிங். ஸோ நிறைய தடவை நம்ம விபரீதமான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரப்போ நம்மளால் நிற்கவே முடியாது. நம்மளோட சோதனைகள், மற்றவங்களோட இகழ்ச்சிகள்லாம் நம்மளை அப்படியே அமுக்கி போட்டுரும் உள்ள. நம்மளோட பயங்கள் எல்லாம் இட் வில் மேக் அஸ் லூஸ் ஆர் ஃபுட்டிங் அண்ட் we seem to be drowned. ஆனால் the Lord is this, when the sovereign Lord is your strength, ரெண்டாவது நன்மை என்னன்னா, He makes you stand.
ஸோ ஹீ மேக்ஸ் மை ஃபீட் லைக் ஹைன்ஸ் ஃபீட் அண்ட் மேக்ஸ் மீ ஸ்டாண்ட் ஆன் ஹை பிளேசஸ். உயர் தளங்களில் நம்மளை நிறுத்துவார். ஸோ அந்த மாதிரி அமுக்கிற சூழ்நிலை வந்தாலும் ஹீ மேக்ஸ் மீ ஸ்டாண்ட். நம்மளோட கால்களை வந்து அகலமான பாதையில் நிறுத்திருக்கிறார். ஹீ என்லார்ஜஸ். அப்புறம் நம்மளோட கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திருக்கிறார். ஸோ when the Lord is the strength of my heart, நம்மளோட பயங்கள் நம்மளோட கஷ்டங்களில் நம்ம அமிழ்ந்து போகாது அப்படின்னு நம்மளை நிறுத்துறார். ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் என்னன்னு நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்கள். நம்ம எல்கானா, அண்ணா, பெனினா கதை அதில் வாசிக்கிறோம். அவங்களோட சரித்திரத்தை நம்ம வாசிக்கிறோம். ஸோ அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, பெரினாளுக்கு நிறைய பிள்ளைங்க. அவங்க வருஷம் வருஷம் போய் அந்த ஃபேமிலி வர்ஷிப், ஆனுவல் வர்ஷிப்க்கு போகிறாங்க. அந்த எல்லா டைமும் பெரினாள் வந்து அவளை எவ்வளோ மடிவடைய செய்கிறான்னு நம்ம வாசிக்கிறோம். எல்லா தடவையும் அண்ணாள் அழுதுட்டு சாப்பிடாம இருப்பா. அந்த இன்சிடென்ட் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் 1 சாமுவேல் 1:9 வாசிச்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு நாள் எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு ஹானா ஸ்டுட் அப் அப்படின்னு வசனம் இருக்கும். அண்ணாள் எழுந்து எங்கே போனான்னா தேவாலயத்துக்கு போனான். போய் அப்போ தான் அவளோட இருதயத்தை ஊற்று விடுறா. அங்கே போய் ஏலியை பார்க்குறா. ஏலிக்கு புரியல. அண்ட் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியும். ஸோ there will come a time when God will enable you to stand up. He will give you strength to stand up under your trouble. நிறைய இந்த கால வேளையில் கூட பிரச்சனைகள்னால, பயங்கள்னால, சூழ்நிலைகள்னால நான் அமிழ்ந்து போயிட்டேனேன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா, கீ வந்து what is the strength? What are you relying on? When you have the sovereign Lord as the strength of your heart, He gives you strength to stand up. அத்தனை வருஷம் அண்ணால் வந்து பெரினாளோட அந்த சர்காஸ்டிக் ரிமார்க்ஸ், அவள் இகழ்ச்சிகள், அவளோட ரிமார்க்ஸ்னால அப்படி அமிழ்ந்து போயிட்டா. என்னால் முடியாது, ஐ எம் அ பேரட் லேடின்னு she was lost. But one day she got the courage to stand up. When she realized that God is the strength of her heart, she stood, she went straight to the temple, she poured out her heart. அங்கே தன்னோட இருதயத்தை ஊற்றி விட்டு நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அண்ணாளோட முகம் வந்து கவலையாகவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் that she made a life-changing prayer. When she stood up beneath her trouble, she made a life-changing. அவ வாழ்க்கை மட்டும் மாறல, it changed the history of Israelites. It changed the history of nation. ஸோ நம்மளோட வாழ்க்கையிலையும் when God becomes the strength of your heart, He makes us to stand up. நம்ம கால்களை நிறுத்துறாரு, பலப்படுத்தி நிறுத்துறாரு, கண்மலையின் மேலே நிறுத்துறாரு, உயர் ஸ்தலத்தில் நிறுத்துறாரு. எதுக்குன்னா you will stand up in your problem and you will make a life-changing decisions, life-changing prayers that can impact history. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் கடவுள் நம்மளுக்கு அந்த அனுமதிக்கிறாரு. அவர் நம்ம இருதயத்தின் பலனா இருக்கிறப்போ He helps us to stand. மூணாவது நன்மை கடவுள் என்ன தராருன்னா, நிற்க மட்டும் இல்லை, அதில் நம்ம வாசிக்கிறோம் He makes me walk on high places. உயர் தளத்தில் நடக்க, ப்ராக்ரஸ் பண்ண, முன்னேற. இங்கிலீஷ்ல வந்து அழகான ஒரு வேர்ட் இருக்கு, He makes you sure-footed. It's not just standing, it's climbing, it's progressing. So first நம்ம சொன்னோம் the sovereign Lord is the strength of my heart. முதல் நன்மை என்னன்னா He gives me songs in the night. என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவர் கர்த்தரை துதிக்கிற பாடல்களை என் வாயில கொடுக்குறாருன்னா. நம்பர் 2, கண்மலையின் மேல் என் பாதத்தை நிறுத்துறார். 3வது, அவருக்காக பெரிய பெரிய எக்ஸ்ப்ளாய்ட் செய்ய, முன்னேற He makes me sure-footed. He makes me sure-footed as a deer. So when God is the strength of your heart, பாடல்களை மட்டும் கொடுத்து இல்லை, கண்மலையின் மேல் நம்மளை நிறுத்தினது மட்டும் இல்லை, யுத்தத்துக்கும் நம்மளை ஆயத்தப்படுத்துறாரு. நம்ம 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தாவீது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. சிக்லாக் திருப்பி வர்றப்போ எல்லாம் எரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிறோம், டேவிட் strengthened himself in the Lord. அந்த அமலேக்கியரை திரும்பி போய் தொடர்ந்து போறாரு. He recovers everything. ஸோ எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் கடவுள் கொடுத்த ஸ்ட்ரென்த்னால, தேவன் கொடுத்த ஸ்ட்ரென்த்னால பலன் கொண்டு முன்னேறி He did great exploits. He recovered everything. இந்த கால வேளையில் கூட நம்ம சோர்ந்து போயிருந்தோம்னா, ஏசாயா 40 நம்ம வாசிக்கிறோம், அவர் சோர்ந்து போனவர்களுக்கு பலத்தை கொடுக்குறாரு, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்குறாரு. He gives strength to the weary and power to the weak. சங்கீதம் 73 நம்ம வாசிக்கிறோம், Whom have I in heaven but you? There is nothing I desire on earth besides you. My heart and my flesh may fail, but God is the strength of my heart and my portion forever. தேவன் என்னோட இருதயத்தின் கண்மலையுமா இருக்கிறார், என்னோட பங்குமா இருக்கிறார். ஸோ நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். When He is the strength of our heart, He will lead us. நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்பே சுவாமி, இந்த நல்ல நேரத்தை கொடுத்து காமிட்டு செலுத்துறாண்டே
சுவாமி ஆபகுக்க போல ஆண்டவரே, எங்களை சுற்றி விபரீதமான சூழ்நிலைகள் இருந்தாலும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிக்ளனேஷன் அண்ட் டிகிரடேஷன் நாங்கள் பார்த்தாலும் ஆண்டவரே, நாங்கள் கேள்விகளை கேட்காதபடி சுவாமி, ஹெல்ப் அஸ் லாட் டு ரன் டு யூ அண்ட் ஹெல்ப் அஸ் லாட் டு ஹேவ் யூ அஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ். எங்களோட டார்க்கஸ்ட் டைம்ஸில் ஃபில் ஆர் ஹார்ட்ஸ் வித் சாங்ஸ். உண்மை ரட்சிப்பின் தேவனுக்குள்ள கலிக்கூற எங்களுக்கு நீங்கள் கிருபைச்சிங்க. எங்களோட டஃப் டைம்ஸில் கூட சுவாமி நீர் எங்களை உயர்த்துங்க. அதுலேயே நாங்கள் நிற்க, கண்மலையின் மேல் நாங்கள் நிற்க எங்களை நீங்கள் குழியிலேருந்து நீங்கள் தூக்கி எங்களை நிறுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, உமக்காக பெரிய எக்ஸ்ப்ளாய்ட் செய்கிறேன். எங்களை ஷுவர் ஃபுட்டடா ஆண்டவரே, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் பாய்வேன் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் புறாவிலும் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான எல்லாத்துக்கும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நாங்கள் அப்ரோப்ரியேட் பண்ண நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் படிக்கிறோம் பிதாவே, ஆமென்.